இது தேர்வு முடிவுகளை பொறுத்தவரையில் தொடர்ந்து ஒரு மாறுபட்ட நிலையே காணப்பட்டு வருகின்றது. என்றால் இந்த தேர்வு நடைபெறும் தேதி மற்றும் அந்த முடிவில் வெளியாகும் தேதி உள்ளிட்ட முன்கூட்டியே அட்டவணை வெளியிடப்பட்டது. தேர்வுகள் குறித்த நேரத்தில் நடைபெற்றது. ஆனால் தேர்வு முடிவுகளில் தொடர்ந்து மாற்றம் ஏற்பட்டு வருகின்றது. இதற்கு முன்னதாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 9ஆம் தேதி வெளியாகும் என்றுதான் முன்கூட்டிய அட்டவணையில் வெளியானது. ஆனால் ஒரு நாள் முன்கூட்டி 8ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. அதைத் தொடர்ந்து அதே போன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவிலும் மாற்றம் இருக்குமா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு ஏற்றாபடியே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளும் மாற்றம் இருந்து இன்று வெளியாக இருக்கு. 19ஆம் தேதி வெளியாக வேண்டிய தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகும் என்று ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை அறிவித்திருந்தது. அதன்படி 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் 2 மணி அளவிலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் காலை 9 மணி அளவிலும் வெளியாகும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதிலும் கடைசி நேரத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி 9 மணி அளவில் வெளியானது. 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் 2 மணிக்கு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் முன்கூட்டியே 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஒன்றாக வெளியிடப்பட்டது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதிலும் குறிப்பாக 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை பொறுத்தவரையில் தேர்ச்சி விகிதம் மற்றும் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் முழுவதுமாக வெளியிடப்பட்டது. ஆனால் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை பொறுத்தவரையில் தேர்ச்சி விகிதம் மற்றும் மாவட்ட வாரியாக தேர்ச்சி விகிதங்கள் மட்டுமே வெளியாக இருக்கின்றது. மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் இன்னும் வெளியாகவில்லை. மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் ஏற்கனவே அறிவித்தபடி 2 மணி அளவில் தான் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே அதற்காக பிரத்யேகமாக இணையதள முகவரிகள் கொடுக்கப்பட்டது. digilocker.gov.in என்ற இணையதளம் மற்றும் tnresult.nic.in என்ற இணையதளத்தில் மாணவர்கள் தங்களுடைய பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு அவர்கள் பெற்ற மதிப்பெண்களை அறிந்து கொள்ள ஏற்கனவே தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை ஏற்பாடு செய்திருந்தது. அதன்படியே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மற்றும் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் மட்டும்தான் முழுமையாக வெளியாகி இருக்கிறது. 11ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. தேர்ச்சி விகிதம் மாவட்ட வாரியாக மட்டும் வெளியாக இருக்கிறது. மதிப்பெண்கள் 2 மணி வரை காத்திருக்க வேண்டும். மாணவர்கள் தாங்கள் பெற்ற மதிப்பெண்களை அறிந்து கொள்ள 11ஆம் வகுப்பு மாணவிகள் 2 மணி வரை காத்திருக்க வேண்டும். 2 மணி அளவில் தான் ஏற்கனவே கூறிய அந்த இணையதள முகவரியில் மாணவர்களுடைய மதிப்பெண்கள் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக 93.80 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை பொறுத்தவரையில் 92.09 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் விருதுநகர் மாவட்டம் முதலிடமும் வேலூர் கடைசி இடமும் பெற்றிருக்கிறது. 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் அரியலூர் மாவட்டம் முதலிடம் 97.76 விழுக்காடும் வேலூர் மாவட்டம் கடைசி இடம் பெற்றிருக்கிறது. இப்படியாக இந்த தேர்வு முடிவுகள் பொறுத்தவரையில் 12ஆம் வகுப்பு தொடங்கி 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு என அடுத்தடுத்த அந்த முடிவுகளில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு வருவது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு வழியாக இந்த தேர்வு முடிவுகள் முழுவதுமாக வெளியாக இருந்தாலும் கூட 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் மதிப்பெண்கள் மட்டும் 2 மணி அளவில் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.